வணக்கம், நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ப்ரௌனி செய்ய போறோம். நம்ம ப்ரௌனி ஷாப்லலாம் வாங்கி சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி டேஸ்ட்ல இருக்கும். அதே மாதிரி ப்ரௌனி நீங்க செய்யணும்னு நினைச்சா இந்த வீடியோ முழுசா பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பரா வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய் சாக்லேட் ப்ரௌனி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு சாக்லேட் ப்ரௌனி செய்ய போகிறோம். அதுக்காக பட்டர் எடுத்துருக்கோம். இது வந்து ஒரு கியூப் வந்து 250 கிராம் இருக்குது. 2 கியூப் எடுத்துருக்கோம். மொத்தம் அரை கிலோ எடுத்துருக்கோம். இந்த பட்டரெல்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி எடுத்து நம்ம டபுள் பாயிலிங் பண்ணி அதை நம்ம மெல்ட் பண்ண போகிறோம். அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கட் பண்ண பட்டரெல்லாம் ஒரே பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க. அடுத்ததாக டார்க் சாக்லேட் எடுத்திருக்கோம். அதுவும் அரை கிலோ இருக்குங்க. பட்டரும் அரை கிலோ எடுத்திருக்கோம். டார்க் சாக்லேட்டும் அரை கிலோ எடுத்திருக்கோம். இதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக ரொம்ப சின்னசாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணிக்கிறோம். நம்ம கட் பண்ணுறதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்குறப்போ அந்த பட்டரும் இதுவும் ஒரே மாதிரி சைஸில் இருக்கும். ரெண்டும் ஒரே டைம் மெல்ட் ஆகி வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். இந்த பட்டரும் சாக்லேட்டும் மெல்ட் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பட்டர் வச்சிருக்கிற பாத்திரத்துக்கு அது மேலே வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் வச்சிடலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுடலாங்க. தண்ணி சூடு ஏறினதுக்கப்புறம் அது அப்படியே பாயிலிங்லேயே மெல்ட் ஆகிடும் சாக்லேட்டு. அடுத்ததாக சுகர் பவுடர் ரெடி பண்ணோம். அதுக்காக 300 கிராம் சுகர் எடுத்திருக்கோம். இதை அரைச்சிக்கலாம். நல்லா பவுடர் ஆகிற மாதிரி இந்த அளவுக்கு ஆனவே போதும். உங்கள்கிட்ட ஐசிங் சுகர் இருக்குன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி சுகரை அரைச்சி சேர்த்துக்கலாங்க. பட்டரும் சாக்லேட்டும் நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ இதை ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாங்க. நல்லா நைஸாக கரையிற வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா நைஸாக ஆகட்டும். அது வரைக்கும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சாக்லேட்டும் பட்டரும் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த சமயத்தில் சுகர் அரைச்சி வச்சுருந்தோம்ல 300 கிராம், அந்த பவுடரை சேர்த்துக்கலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த சுகரை கண்டிப்பாக நீங்கள் அரைச்சி தாங்க போடணும். இது இல்லைன்னா அப்படியே போட்டிங்கன்னா கரையாதுங்க. ஏன்னா பட்டர் இருக்கிறதுனால அது சுத்தமாக கரையாது, அப்படியே நின்றுடும். அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக அரைச்சி பவுடராக சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட பவுடர் சுகர் இருந்துச்சுன்னா அதை அப்படியே சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம முட்டை சேர்த்துக்கணும். முட்டை சேர்த்துக்கிறது போனால் இதை கண்டிப்பாக தொட்டு பார்க்கணும். அது சூடு இருக்கவே கூடாது. ஏன்னா நம்ம பட்டரும் சாக்லேட்டாக சூடு பண்ணி எடுத்துருக்கோம். இந்த பட்டர் சூடாக இருக்கிறதுனால முட்டையை உடச்சி ஊற்றணும்னா முட்டை வெந்துடும். முட்டை வெந்துருச்சுன்னா நல்லா இருக்காது, ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் சொல்கிறேன். அதுக்காக ரொம்ப சில்லுன்னு ஆக விட வேண்டாம். ஓரளவுக்கு லைட்டாக சூடு இருக்கிற சமயத்தில் நம்ம இதை சேர்த்துக்கலாம். அதாவது முட்டை உடச்சி ஊற்றினா அது பாயில் ஆகக்கூடாது. அந்த அளவுக்கு ஆறி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம தொட்டு பார்க்குறப்ப அது நம்ம கையை சுடக்கூடாது. அந்த ஸ்டேஜ் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம முட்டை உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாங்க. இந்த ப்ரௌனியில் சேர்த்துக்கிறதுக்காக 8 முட்டை எடுத்திருக்கோம். இப்போ இந்த முட்டையெல்லாம் நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். அதாவது 10 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் ஆறி வந்திருக்கு. இந்த சமயத்தில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. ஒரே டைம் எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றிடாதீங்க. 2 முட்டையை உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாங்க. இதே மாதிரி 8 முட்டையும் உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எட்டு முட்டையும் உடச்சி சேர்த்தாச்சுங்க. அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நல்லா திக்காய் வருது பாருங்க. இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மைதா சேர்த்துக்கணும். அதுக்காக 300 கிராம் மைதா எடுத்துருக்கோம். அதை எடுத்து அப்படியே ஜலிச்சு போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி ஜலிச்சுட்டு சேர்த்துக்கிறது நல்லது. இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். முழுசா மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ நம்ம எசன்ஸ் சேர்த்துக்க போகிறோம். அதுக்காக நம்ம வெனிலா எசன்ஸ் எடுத்துருக்கோம். அந்த வெனிலா எசன்ஸ் பாட்டிலோட மூடியிலே ஒரு 3 மூடி ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேர்க்க போகிறது முக்கியமான பொருள் என்னன்னு பார்க்குறீங்களா? பேக்கிங் பவுடர். இது கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் ப்ரௌனி நல்லா வரும். நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டோங்க. அவ்வளோதான், இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இதை ஒரு ட்ரையில் போடணும். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க.
நம்ம ரெடி பண்ண ப்ரௌனியை பேக் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரையில் போட போகிறோம். அந்த ட்ரையில் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் இல்லைனாக்கா பட்டர் கூட போட்டுக்கோங்க. அது போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எல்லா பக்கம் பரவுற மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டுக்கலாம். அடுத்தது இதில் பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். இந்த பட்டர் ஷீட்டை எல்லா பக்கம் பரவுற மாதிரி போட போகிறோம். அதாவது வந்து சைட்லேயும் சின்ன பீஸாக கட் பண்ணி போடணும், சென்டர்லேயும் முழுசாக கவர் ஆகிற மாதிரி கவர் பண்ணணும். இந்த மாதிரி முழுசாக போட்டதுக்கப்புறம் அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரௌனி எடுத்து இந்த ட்ரையில் போட்டுக்கலாங்க. அப்படியே எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த ட்ரையோட சைஸ் என்னன்னு கேட்டிங்களான்னா 3/4 அடிக்கு 1.25 அடி இருக்குது. ஹைட் வந்து 1.5 இன்ச் இருக்குங்க. இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக தட்டி விட்டோம்னா எல்லா பக்கம் ஒரே மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுங்க. இந்த டைமில் அவன் சூடு வச்சுருக்கோம். அது ஒரு பக்கம் சூடேறி வந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் இந்த ப்ரௌனி மேலே நம்ம வால்நட் போட்டுக்கலாம். வால்நட் போட்டால் வால்நட் ப்ரௌனி உங்களுக்கு எந்த நட்ஸ் எல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. விருப்பமாக நட்ஸ் போட்டு சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். ப்ளைனாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அது உங்களோட விருப்பமே, தேவைக்கேற்ப பார்த்து சேர்த்துக்கலாங்க. இந்த ப்ரௌனி மேலே வால்நட்ஸ் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது. இப்போ அவன் வந்து சூடேறி வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் சூடேறட்டும். நம்ம 150 மேலே வச்சுருக்கோம், 150 கீழே வச்சுருக்கோம். ரெண்டு பக்கமும் சம அளவு தான் ஹீட் வச்சுருக்கோம். இது சூடேறி வரட்டும். இது சூடேறி வந்ததும் இந்த லைட் வந்து ஆஃப் ஆகுங்க. அந்த லைட் ஆஃப் ஆச்சுன்னா அப்புறம் எடுத்து நம்ம உள்ளே வச்சிடலாம். கண்டிப்பாக ப்ரீ ஹீட் பண்ணிட்டு தாங்க உள்ளே வைக்கணும். அதனால தான் சொல்கிறேன். 150 வச்சதுக்கப்புறமா நம்ம அது ஹீட் ஆனதுக்கப்புறம் ப்ரௌனி எடுத்து உள்ளே வச்சிடலாம். இப்போ இந்த அவன் சூடேறி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற ப்ரௌனி எடுத்து உள்ளே வச்சிடலாம். பொறுமையாக எடுத்து வைக்கலாம். இது கரெக்டாக இந்த ஒரு ட்ரை தான் உட்காரும் இதுக்குள்ளே. அந்த மாதிரி ஒரு அவனுங்க இது சின்னதாக தான் இருக்கும். இது அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டுலாங்க. இது வேகிறதுக்கு ஒரு 25 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ டைமர் ஆன் பண்ணிக்கலாம். 25 மினிட்ஸ் கழிச்சு வரலாங்க. 25 நிமிஷம் டைம் ஆகிடுச்சுங்க. அவன் ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கம்ம அந்த கேக்கோட ஸ்மெல் வந்துட்டு இருக்குங்க. செம்மையாக இருக்குது. பாருங்கள், கலர் பாருங்கள், செம்மையாக ரெடி ஆகிருந்துருக்கு. இந்த மாதிரி வரணுங்க. கரெக்டாக 25 மினிட்ஸ் வச்சிங்களானவே போதும். சூப்பராக ரெடி ஆகிடும். இது சில்லுன்னு ஆறி வந்ததுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணிடலாங்க. உங்களுக்காக இப்போ சூடாகவே கட் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு கட்டிங் போர்டில் போட்டுட்டு இந்த மாதிரி கவுத்து போனவே போதும். நம்ம பட்டர் ஷீட் போடுறதுனால க்ளீனாக வந்துடும் அந்த ட்ரை. அதுக்கப்புறம் அந்த பட்டர் ஷீட்டை மொத்தமாக ரிமூவ் பண்ணிடலாங்க. க்ளீனாக ரிமூவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் தான் கட் பண்ணோம். நம்ம வீடியோக்காக சீக்கிரமாகவே கட் பண்ணலாம். அதுக்காக சின்னதாக ஒரே ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி காமிக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னும் ஆறுனதுக்கப்புறம் செம்மையாக இருக்கும். நம்ம கட் பண்ணிக்கிற அந்த ஒரு பாரை சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து சின்ன பீஸாக கட் பண்ணி காமிக்கிறோம். நமக்கு இந்த சைஸில் தான் பீஸ் தேவைப்படுது. அதனால் நம்ம அந்த மாதிரி கட் பண்ணி காமிக்கிறோம். நீங்கள் வீட்டில் கட் பண்ணுறப்போ கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த பிளேட்டில் வச்சதுக்கப்புறம் பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது. சாப்பிடவும் செம்மையாக இருக்கும். நம்ம ஒன்று எடுத்து அப்படியே உடச்சி காமிக்கிறோம் பாருங்கள். அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். செம்மையான ஒரு ப்ரௌனி செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செய்யணும். இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தால் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே மக்களே, நம்ம செஞ்ச இந்த ப்ரௌனி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணிட்டு அப்படியே வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.